ஐயனார் துணை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம பாண்டி இருந்துட்டு பணம் கிடைச்ச விஷயத்த வானதியை பார்த்து சொல்கிறாங்க. வானதி இருந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள இவ்வளோ கொடுத்தாங்க அவ்வளோ கொடுத்தாங்கன்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க. நான் எதுவும் கொடுக்கல, நான் எதுவும் உனக்காக பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன குத்தி காட்டிகிட்டு இருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னால் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாமே எனக்கு தெரியும், நீ என்னென்ன பேசிகிட்டு இருக்கன்னு அவ்வளோ கூட தெரிஞ்சுக்காத முட்டாளு நான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கண்ணை இருந்துட்டு என்னென்ன நீ இவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக பண்ணியிருக்காங்க, ஆனால் இது அவங்க என்னடனா வானதி இப்படி எடுத்துக்கிட்டு போகிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு வானதி முன்ன மாதிரி கிடையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பல்லவனோட அம்மா இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி பணம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, 3 லட்ச ரூபா பணம் இருக்குது வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சரி நான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு எப்படியாவது அந்த பணத்தை மட்டும் கொடுத்துரு. இல்லை இல்லை அது இப்போ தான் அந்த பாண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக கடையிலேருந்து வந்துட்டுருக்கான், நீ என்ன பண்ணுற வீட்டிலேருந்து காசாவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போ நீ வண்டியை மடக்கி நீ பணத்தை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிளானை வந்து போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி இருந்துட்டு வானத்துக்கிட்ட எப்போ பேச ஆரம்பிச்சனோ அப்போவே அவள் என்கிட்ட ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா, பேசாமல் அவன் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற அளவுக்கு முடிவெடுக்கிறாங்க. பணத்தை இனிமேல் பாண்டி எவ்வளோ சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.